நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். வேள்பாரி நாவலின் காட்சியை அப்படியே காப்பியடித்து விட்டார்கள் என கொதிநிலைக்கு போயிருக்கும் இயக்குனர் சங்கர், திரைப்படங்கள் வெப்தொடர்களில் வேள்பாரி நாவலில் வரும் காட்சிகளை பயன்படுத்தினால் சட்ட ரீதியான நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்திருக்கிறார். படைப்பாளிகளுக்கு மதிப்பளியுங்கள், உங்கள் படைப்புகளில் இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத காட்சி தழுவல்களை தவிர்க்கவும் என சொல்லியிருக்கும் சங்கர், அதனை அவரே கடைபிடித்திருக்கிறாரா என்ற கேள்வியை இந்தியன் படத்தோடு முடிச்சு போடலாம். சங்கர் இயக்கிய இந்தியன் படம் புதிய காற்று படத்தின் தழுவல் என்ற சர்ச்சை உண்மையா? புதிய காற்று படத்தின் கதையை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வேள்பாரி சர்ச்சையை பார்த்து விடுவோம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் கனவு படைப்புகளில் ஒன்றாக வேள்பாரி நாவல் இருக்கிறது. வேள்பாரி நாவலை படமாக்கும் பணிகளில் சங்கர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில்தான் வேள்பாரி நாவலின் காட்சிகள் அப்படியே தழுவி சமீபத்தில் வெளியான படங்களில் பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. மதுரை கம்யூனிஸ்ட் எம்பியும் எழுத்தாளருமான சு. வெங்கடேசன் எழுத்தில் ஆனந்த விகடன் இதழில் தொடராக வெளிவந்ததுதான் வேள்பாரி நாவல். அந்த தொடருக்கு ஏக வரவேற்பு கிடைத்ததால் அது புத்தகமாக வெளியானது. அதற்கும் தனி ரசிகர் கூட்டம் திரண்டது. வேள்பாரி சங்கருக்கு மிகவும் பிடித்து போக நாவலுக்காக காப்புரிமையை அதிகாரப்பூர்வமாக வாங்கினார். பொன்னியின் செல்வன் எப்படி இயக்குனர் மணிரத்னத்துக்கு பெயர் வாங்கி கொடுத்ததோ அப்படி வேள்பாரி தன்னுடைய திரைப்பயணத்தில் முக்கிய இடம் வகிக்கும் என சங்கர் நம்புகிறார். இந்தியன் 2 வசூலில் தோல்வியடைந்த நிலையில் அடுத்ததாக கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 3 படங்களில் சங்கர் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த ஆண்டுக்குள் இந்த 2 படங்களின் பணிகளையும் முடித்து திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படங்கள் முடிந்த பிறகு வேள்பாரியை 3 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக ஸ்கிரிப்டிங் வேலைகள் நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நடிகர்கள் சூர்யா, ரன்வீர் சிங், ராம்சரண், யாஷ் உள்ளிட்ட பலர் இணைந்து நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் தன் எக்ஸ் தள பக்கத்தில் உங்கள் அனைவரின் கவனத்துக்கு சு. வெங்கடேசன் எழுத்தில் புகழ்பெற்ற நவயுக நாயகன் வேள்பாரி சரித்திர நாவலுக்கான காப்பிரைட்ஸ் என்னிடம் உள்ளது. அந்த நாவலில் உள்ள சில முக்கிய காட்சிகள் சமீப காலமாக சில திரைப்படங்களில் எந்த அனுமதியும் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பது வேதனை தருகிறது. அதிலும் நாவலில் உள்ள மிக முக்கியமான காட்சி ஒன்றை சமீபத்தில் வெளியான திரைப்பட ட்ரெய்லரில் பயன்படுத்தி இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தேன். அந்த நாவலில் உள்ள காட்சிகளை சினிமா படங்கள், வெப்சீரிஸ் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். படைப்பாளிகளுக்கு மதிப்பளியுங்கள், உங்கள் படைப்புகளில் இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத காட்சி தழுவல்களை தவிர்க்கவும். இதை மீறுவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். சங்கர் குறிப்பிட்ட படம் எது என்று ரசிகர்கள் டீகோட் செய்து வருகிறார்கள். பலரும் ஜூனியர் NTR நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள தேவரா படத்தை குறிப்பிடுகிறார்கள். வேள்பாரி நாவல், தேவரா படம் இரண்டிலும் கடல் தொடர்பான காட்சிகள் இருப்பதால் அது தேவரா படமாக இருக்கும் என்று யூகிக்கிறார்கள். இன்னொரு தரப்பு சூர்யா நடிப்பில் வெளியாக உள்ள கங்குவா என்று சொல்லி வருகிறது. சரி, புதிய காற்று படத்தின் கதையை பார்ப்போம். 1954ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய உரையின் நாட்தான் புதிய காற்று படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி. ஊழல் லஞ்சவாதிகளை கதாநாயகன் வேட்டையாடி கொள்வதுதான் படத்தின் கதை. சுதந்திர போராட்ட தியாகி சாருகாசன் ஆதரவற்ற மாணவர்கள் பயிலும் பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர். புதிதாக கட்டப்பட்ட அந்த பள்ளி ஊழல் காரணமாக இடிந்து விழ குழந்தைகள் இறந்து போகிறார்கள். அதற்காக சாருகாசன் போராட முற்படும் போது அவரை வில்லன் கொள்கிறான். சாகும்போது மகன் முரளியிடம், முதல் சுதந்திரத்திற்கு நான் போராடினேன், 2வது சுதந்திரத்தை நீ எப்படி வாங்க போறன்னு எனக்கு தெரியாது, அதற்கான விதையை விதைச்சிட்டு தான் நீ போகணும் என சொல்லிவிட்டு சந்திரகாசன் உயிரை விடுகிறார். அப்பாவின் கொலைக்கு நியாயம் கிடைக்கவில்லை. நோயால் பாதிக்கப்பட்ட அம்மாவை காப்பாற்ற அரசு மருத்துவமனைக்கு வரும்போது அங்கே லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அதனால் அம்மா உயிர் பறிபோகிறது. இதனால் வெகுண்டு எழும் ஹீரோ முரளி லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சம் வாங்கும் ஒவ்வொருவரையும் தேடி கொள்கிறார். அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்க பணம் கேட்ட டாக்டரில் ஆரம்பித்து டிராஃபிக் போலீஸ்காரர்கள், அரசு அதிகாரிகள் என பலரையும் கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் கொலை செய்துவிட்டு பாலகுமாரன் ஆசிரியராக இருக்கும் பத்திரிகை அலுவலகத்திற்கு ஃபோன் போட்டு தனது நியாயத்தை சொல்கிறார் முரளி. லஞ்சம் வாங்கினா இதுதான் கதி, அதை உங்கள் பத்திரிகையில் போடுங்க என்கிறார் முரளி. அந்த பத்திரிகை அலுவலகத்தில் பத்திரிகையாளராக வேலை செய்கிறார் கதாநாயகி மீனாட்சி. அவர் முரளியின் கல்லூரி தோழி. பாலகுமாரனுக்கும் மீனாட்சிக்கும் காரசார உரையாடல் நடக்குது. கொலையை பண்ணிட்டு காரணம் சொல்கிறான், என்னமோ கல்கி அவதாரம் மாதிரி என பாலகுமாரன் சொல்ல, அந்த கொலைகாரனுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே என சொல்லி கல்கின்னு பேர் வைக்கலாம் என்கிறார் கதாநாயகி மீனாட்சி. கல்கி என்பது இந்து மதம் சொல்லுகிற ஒரு அவதாரம், இனிமே வரப்போகிற கடவுளுடைய பேரு என பாலகுமாரன் சொல்கிறார்.
ஊழல்வாதிகளை வேட்டையாடும் முரளிக்கு கல்கி என்ற அடையாளம் சூட்டப்படுகிறது. அது மக்களிடம் முரளிக்கு பெரும் வரவேற்பை பெற்றுத் தருகிறது. கல்கியின் வரவால் நான் மாமூல் வாங்குவதை நிறுத்திவிட்டேன் என போலீஸ் அதிகாரி ஒருவர் சொல்கிறார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸில் லஞ்சம் வாங்கும் அதிகாரி லஞ்சம் வாங்குவதை நிறுத்துகிறார். என் பையனுக்கு முறைப்படி அரசு வேலை கிடைச்சிடுச்சு என ஒரு தந்தை பாராட்டுகிறார். தர்ம ஆஸ்பத்திரியில் லஞ்சம் வாங்கினவனை கொன்ற கல்கிக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும், மாலை தான் போடணும் என ஒரு மூதாட்டி பேசுகிறார். அந்த கல்கி இருக்கானே, அவன் மனுஷனே கிடையாது, வேறு ஏதோ உலகத்திலிருந்து வந்திருக்கான், அரசாங்கத்தில் முடியாத ஒரு தனி மனிதனாக கல்கியை சாதிச்சிட்டான் என பொதுமக்கள் அடுத்தடுத்து டயலாக் பேசுகிறார்கள். இப்படி எங்கே பார்த்தாலும் கல்கியை பற்றிய காட்சிகள் படத்தில் வருகிறது. கதாநாயகி மீனாட்சி முரளியின் கல்லூரி தோழி. முரளிதான் கல்கி என தெரியாமல் கல்கியை பற்றி அவரிடமே புகழ்ந்து பேசுகிறாள். அதனை பத்திரிகையிலும் எழுதுகிறார். இதெல்லாம் முரளிக்கு தெரிகிறது. முரளியை அவர் விரும்புகிறார். அதனை முரளி தவிர்க்கிறார். கடைசியில் மெயின் வில்லனை முரளி கொன்றுவிட்டு தப்பி ஓடும்போது போலீஸ் துப்பாக்கியால் சுடுகிறது. குண்டு காயத்துடன் வழக்கமாக மீனாட்சியை சந்திக்கும் மலைப்பகுதிக்கு வருகிறார் முரளி. மீனாட்சியும் அவருக்காக காத்திருக்கிறார். அங்கே மீனாட்சியின் மடியில் முரளி உயிரை விடும்போது நான் தான் கல்கி என சொல்கிறார். எங்கள் அப்பா சுதந்திர இந்தியாவுக்கு கனவு கண்டாரு. நான் லஞ்சம் இல்லாத சமுதாயம் வேண்டும் என முயன்றேன். இது தொடர வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் எனக்கு கல்கின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த அவதாரத்தின் மறைவு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த உண்மையான கல்கி வர்ற வரைக்கும் இந்த கல்கி உயிரோட இருக்கிறதா மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும். என்னோட சாவு உனக்குள்ளேயே புறச்சிடு என மீனாட்சியிடம் சொல்லி உயிரை விடுகிறார் முரளி. வெள்ளைக்காலிடம் இருந்து தேசத்தை காப்பாற்றி விட்டோம். ஆனால் இப்போது என் தேசத்தை பிடித்திருக்கும் லஞ்ச ஊழல் எனும் மிக ஆபத்தான நோயிடமிருந்து எப்படி என் மக்களையும் தேசத்தையும் காப்பாற்றப் போகிறேன் என்பதுதான் என் முன்னிருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு என்ற எண்டு கார்டு போட்டு படத்தை முடிக்கிறார்கள். புதிய காற்று படத்தை இயக்கியது கார்வண்ணன். அவருடைய கதை டைரக்ஷனில் படம் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றது. 1990ஆம் ஆண்டு வெளியானது புதிய காற்று. 5 ஆண்டுகள் கழித்து வெளியானது இந்தியன் திரைப்படம். புதிய காற்று படத்தைப் போலவே இந்தியன் படமும் இருந்தது. புதிய காற்று படத்தில் வரும் மருத்துவமனை காட்சி போல தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மகள் கஸ்தூரியை காப்பாற்ற இந்தியன் தாத்தா மருத்துவமனையில் லஞ்சத்துக்கு எதிராக போராடுவார். சுதந்திர போராட்ட தியாகியாக புதிய காற்றில் ஷாருகாசன் நடித்திருப்பார். இந்தியனில் சுதந்திர போராட்ட வீரராக கமல்ஹாசன் வருவார். புதிய காட்டில் எங்கே பார்த்தாலும் கல்கி பெயர் பேசப்படுவது போல இந்தியனில் இந்தியன் தாத்தாவை பற்றி பேசுவார்கள். லஞ்சம் வாங்க மாட்டோம் என புதிய காட்டில் அதிகாரிகள் சொல்வது போல இந்தியனிலும் காட்சிகள் இருக்கும். புதிய காற்று படத்தில் கல்கியை கொண்டாடும் காட்சிகளில் என் உயிர் கல்கி, வீவான் கல்கி என வாசகங்கள் பொறித்த உடைகளை இளைஞர்கள் அணிந்து செல்வார்கள். வீட்டுச் சுவர்களிலும் வாகனங்களிலும் கல்கியின் பெயர் இருக்கும். இதே போன்ற காட்சிகள் இந்தியன் படத்திலும் இடம்பெற்றிருக்கும். லஞ்சம் தராமல் டாக்டர் சீட்டு வாங்கி தந்த இந்தியனுக்கு நன்றி என இந்தியன் உடையில் இளைஞர்கள் வலம் வருவது போன்ற சீன்கள் இந்தியன் படத்தில் வரும். கல்கி சாகவில்லை, உயிரோடுதான் இருக்கிறான் என மக்கள் நம்ப வேண்டும் என புதிய காற்று கிளைமேக்ஸில் செய்தி சொல்லியிருப்பார்கள். இந்தியனுக்கு சாவே இல்லை என இந்தியன் படத்தில் இறுதியில் இந்தியன் தாத்தா டயலாக் பேசுவார். எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இதனையெல்லாம் ஒப்பிட்டு புதிய காற்றின் தழுவல்தான் இந்தியன் என சினிமா வட்டாரம் அடித்துச் சொல்கிறது. கார்வண்ணனின் படைப்பை எடுத்து காப்பி அடித்து இந்தியன் படத்தை எடுத்த சங்கர் இப்போது வேள்பாரி படத்தின் சீன்கள் வேறு படத்தில் வரும்போது கொதிக்கிறார். வேள்பாரி நாவலில் உள்ள சில முக்கிய காட்சிகள் சமீப காலமாக சில திரைப்படங்களில் எந்த அனுமதியும் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பது வேதனையை தருகிறது என்கிறார். புதிய காற்று படத்தின் காட்சிகளும் அப்படித்தான் போனதா? படைப்பாளிகளுக்கு மதிப்பளியுங்கள். உங்கள் படைப்புகளில் இதுபோன்ற அங்கீகரிக்கப்படாத காட்சி தழுவல்களை தவிர்க்கவும் என சொல்லும் சங்கருக்கு இது பொருந்தாதா என கோலிவுட் தரப்பு கேள்வி எழுப்புகிறது. ஒரே சிந்தனை கார்வண்ணனுக்கும் சங்கருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இந்தியன் படம் புதிய காற்று போல இருந்திருக்கலாம். தெரிந்தே இந்த தவறை சங்கர் செய்திருக்க மாட்டார் என இன்னொரு தரப்பு சொல்லுகிறது. காப்பி கதை விவகாரத்தில் சங்கரின் பெயர் எந்திரனிலும் அடிபட்டது. ரஜினி நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் வெளியான எந்திரன் படத்தில் கதை தன்னுடைய கதை என பத்திரிகையாளர் ஆரூர் தமிழ்நாடன் வழக்கு தொடர்ந்தார். 1996 ஏப்ரலில் இனிய உதயம் இதழில் வெளியாகிறது ஜூகிபா சிறுகதை. அதை ஆரூர் தமிழ்நாடன் எழுதியிருந்தார். எந்திரன் படத்தின் கதை தன்னுடையது என எழுத்தாளர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிந்தனை, கருத்து ஆகியவற்றின் மீது யாரும் காப்புரிமை கோர முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இந்தியன் திரைப்படம் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கிறது. சங்கரின் இந்தியன் திரைப்படம் வெளியான போது விளம்பரங்களிலும் ஆடியோ கேசட்டுகளிலும் சுவரொட்டிகளிலும் நேற்றைய குற்றம் இன்றைய நியாயம் நாளைய சட்டம் என்ற டேக்லைன் இடம்பெற்றிருந்தது. இந்த வாசகத்திற்கு உண்மையான சொந்தக்காரர் முன்னாள் அமைச்சர் க. ராசாராம். 1991 சட்டசபை தேர்தலில் வென்று முதன்முறையாக ஆட்சியை பிடித்தார் ஜெயலலிதா. வளர்ப்பு மகன் திருமணம், சசிகலா குடும்பம் ஆதிக்கம், சந்திரலேகா மீது ஆசிட் வீச்சு, வழக்கறிஞர்கள் விஜயன், சண்முகசுந்தரம் ஆகியோர் மீது தாக்குதல், மகாமக நெரிசல் மரணங்கள், ஊழல் புகார்கள் என
1991-96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்தன. ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக நடிகர் ரஜினியும் கடுமையான கருத்துக்களை சொல்லி வந்தார். ரஜினி ஆதரவோடு 1996 சட்டசபை தேர்தலை சந்திக்க முயன்றது காங்கிரஸ். அன்றைய பிரதமர் நரசிம்மராவை ரஜினியும் சந்தித்து பேசினார். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அதிமுகவுடன் கூட்டணி என அறிவித்தார் நரசிம்மராவ். இதனால் தமிழக காங்கிரஸ் கட்சியில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அறிவிப்பை நரசிம்மராவ் அறிவித்தபோது 1996 மார்ச் 28ஆம் தேதி ராசாராம் லஞ்சம் நேற்று குற்றமாயிருந்தது, இன்று அது தர்மமாகிவிட்டது, நாளை அதுவே சட்டமாகி லஞ்சம் வாங்காதவன் தண்டிக்கப்படலாம், கொடுக்க முடியாதவன் கொல்லப்படலாம் என அறிக்கை விட்டார். இந்த அறிக்கை வெளியான ஒரு மாதம் கழித்துத்தான் 1996 மே 9ஆம் தேதி ஊழலுக்கு எதிரான இந்தியன் வெளியானது. ராசாராம் அறிக்கையில் இருந்துதான் இந்தியன் படத்திற்கான டேக்லைன் கிடைத்ததா என்று அன்றைக்கு பலரும் பேசினார்கள். புதிய காற்று படைத்த கார்வண்ணன் முதலில் எடுத்த படம் பாலம், இரண்டாவது படம்தான் புதிய காற்று. 3ஆம் படி, தொண்டன் உட்பட 6 படங்களை இயக்கியவர் கார்வண்ணன். எடுத்த அனைத்து படங்களுமே புதிய விஷயங்களை மையப்படுத்தியிருக்கும். 2 மணி நேரம் ஒரு பாலத்திலேயே நடக்கும் கதைதான் பாலம் திரைப்படம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தராசு ஷியாம் போன்றவர்கள் எல்லாம் படத்தில் நடித்திருப்பார்கள். அதிமுக அனுதாபியான கார்வண்ணன் தன் படத்தில் அதிமுக கொடி நிறத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் காட்சிப்படுத்தியிருப்பார். குழந்தை தொழிலாளருக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம்தான் தொண்டன். குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது என்று போராடுவோராக படம் முழுக்க சஞ்சீவிராமன் கேரக்டரில் வந்தவர் டாக்டர் ராமதாஸ். அவருடைய போராட்டம் வெற்றி பெற கலைஞர், வாழப்பாடி ராமமூர்த்தி ஆகியோர் வாழ்த்தும் காட்சிகள் கூட படத்தில் இடம்பெற்றிருக்கும். புதிய காற்று கதாநாயகி மீனாட்சி பிறகு தன் பெயரை ஆமணி என மாற்றிக்கொண்டார். புதிய காற்று படத்தில் அண்ணாவின் வளர்ப்பு மகன் பரிமளத்தை போலீஸ் அதிகாரியாக நடிக்க வைத்திருப்பார் கார்வண்ணன். 2015 பிப்ரவரியில் மாரடைப்பால் கார்வண்ணன் காலமானார். புதிய காற்று படத்தையும் இந்தியன் படத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.